உலகெங்கிலும் இருந்து இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்ற சன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வணக்கம். வள்ளல் பிரானுடைய மிக அற்புதமான சிந்தனைகளை நம்முடைய வாழ்க்கையின் நம்முடைய நாட்களின் விடியலாக வைத்து கொண்டிருக்கிறோம் என்பது நமக்கான பேரு, நமக்கான பெருமை, நமக்கான அருமை. இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். கன்ஃபியூஷியஸ் அப்படிங்கிற தத்துவ ஞானி நமக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும். அவர் ஒரு மிக அழகான சிந்தனையை சொல்கிறார். என்னென்னா, 3 உண்மைகளை யாராலும் மறைத்து விட முடியாது அப்படின்னு. என்ன அந்த உண்மை அப்படிங்கிறதையும் அவரே சொல்கிறார். சூரியன், சந்திரன், உலகியல் உண்மை அப்படின்னு 3 விஷயத்த சொல்கிறார். இந்த 3 விஷயத்தையும் யாராலும் மறைத்து விட முடியாது. யோசிச்சு பாருங்க, உள்ளங்கையால் சூரியனை மறைக்க முடியுமா அப்படின்னு தமிழில் ஒரு பழமொழி கேட்போம்ல. அது மாதிரி உள்ளங்கையால் நிலவை மறைச்சிட முடியுமா? முடியாது. அவர் உண்மை என்பதும் என்றைக்காவது வெளியே வந்தே தீரும். அதை யாராலும் கை வைத்து மறைத்து விட முடியாது. எந்த திரையை போட்டும் மறைத்து விட முடியாதுங்கிறது நமக்கு நல்லா தெரியும். அல்லது ஒரு மிகப்பெரிய கட்டடத்தை உருவாக்கி மறைத்து விட முடியாதுங்கிறது நமக்கு நல்லா தெரியும். அப்படியான ஒரு சிந்தனையைத்தான் இன்றைக்கு நமக்கு வள்ளல் பிரான் கொடுக்க இருக்கிறார். வள்ளலாரோட அந்த பாடல் மிக அற்புதமாக பல உண்மைகளை சூரத்தேங்காய் மாதிரி போட்டு உடைக்குதுங்க. அது என்னது சூரத்தேங்காய் அப்படின்னா, சூரத்தேங்காயை போட்டு உடைக்கிறோன்னு வைங்க, அது ஒரே ஷேப்பில் உடையாது, பலவிதமான வடிவங்களில் உடைஞ்சு போயிடும். ஒரு பெரிய துண்டு இருக்கும், ஒரு சின்ன துண்டு இருக்கும், ஒரு பாதி தேங்காய் இருக்கும். இப்படியா பல துண்டுகளில் அந்த சூரத்தேங்காய் உடையும். அப்படியாக வள்ளல் பிரானோட வாழ்க்கை முழுக்க சூரத்தேங்காயாக பல உண்மைகளை போட்டு உடைக்கிறார். அப்படியான ஒரு பாடலைத்தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். முதல்ல பாடலோடு பயணிச்சிடலாம். சாதியும் மதமும் சமயமும் தவிர்ந்தேன், சாத்திர குப்பையும் தணந்தேன், நீதியும் நிலையும் சத்திய பொருளும் நித்திய வாழ்க்கையும் சுகமும் ஆதியும் நடுவும் அந்தமும் இல்லா அருட்பெரும் சோதி என்று அறிந்தேன். ஓதிய அனைத்தும் நீ அறிந்ததுதான், உரைப்பது என் அடிக்கடி உனக்கே. 6வது திருமுறையில் 4075வது பாடலா வள்ளல் பிரான் இதை கொடுக்கிறார். 4 விஷயங்களை விட்டுட்டேன் அப்படின்னு சொல்றார். சூரத்தேங்காயா போட்டு உடைக்கிறது அதுதான். அந்த உண்மைகளைத்தான் போட்டு உடைக்கிறார். 4 விஷயங்களை நான் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு பதிலாக 6 விஷயங்கள் எனக்கு கிடைச்சது அப்படின்னு பட்டியல் கொடுக்கிறார். இப்போல்லாம் நமக்கு தெரியும்ல, 1 வாங்கினால் 1 இலவசம் அப்படிங்கிறது. அது மாதிரி 4 விஷயங்களை விட்டுட்டா 6 விஷயங்கள் வள்ளல் பிரானுக்கு கிடைச்சிது. அப்படிங்கும்போது அது என்னது, நமக்கும் அது கிடைச்சா நல்லா தானே இருக்கும், நாமளும் விட்டுறலாமே அப்படின்னு ஒரு சிந்தனை நமக்கு ஓட தோணும். ஆனால் விட்டு விடுவது என்பதைத்தான் நம்முடைய தமிழ் சித்தர்கள் காலம் காலமாக சொல்லி கொண்டிருக்கிறார்கள். 19ஆம் நூற்றாண்டில் வள்ளல் பிரானும் இதைத்தான் சொன்னார். ஆனால் செய்கிறோமா? அதுதான் ஒரு பெரிய கேள்வி. செய்ய துவங்கினால் வள்ளல் பிரான் சொல்கின்ற அந்த 6 விஷயங்கள் நமக்கு கை கெட்டிய தூரத்தில் அல்லது உள்ளங்கையில் வந்து உட்காரும். அவர் எதையெல்லாம் விட்டாருங்கிறத முதல் வரியிலே சொல்லிடுறார் பாருங்க. சாதியும் மதமும் சமயமும் தவிர்ந்தேன், சாத்திர குப்பையும் தளர்ந்தேன். அது வேற எதுக்குமே அட்ஜெக்டிவ் கொடுக்கல. சாதியும் மதமும் சமயமும் தவிர்ந்தேன் சொல்லிட்டார். சாத்திர குப்பையும் தளர்ந்தேன் அப்படிங்கிறாரு. அதுதான் மிக முக்கியம். ஏன்னா வீட்டில் தினமும் பெருக்குவோம் தெரியுமா, பெருக்கி தொடச்செடுப்போம். வீட்டில் இருக்க பொருட்களை எல்லாம் அடிக்கடி குப்பை தட்டுவோம், டஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவோம்ல. அந்த மாதிரி துணிகளை எல்லாம் துவைச்சு போடுவோம், பாத்திரங்களை கழுவி வைப்போம். ஏனென்றால் சுத்தம் என்பது மிக முக்கியம். குப்பைகள் சேராமல் இருக்க வேண்டும் வீட்டில்ங்கிறது மிக முக்கியம். சரி, வீட்டில் குப்பை சேரக்கூடாது, சிந்தனையில், புத்தியில், மனசில், சொற்களில், செயல்களில் குப்பை சேரலாமா? சேரக்கூடாது தானே. அப்படின்னா எதை விடணும்? சாத்திர குப்பையும் தணந்தேன். அதைத்தான் வள்ளல் பிரான் சொல்கிறார். தணந்தேன்னா என்ன அர்த்தம்? தணந்தேன்னா விட்டுட்டேன், கை கழுவிட்டேன். பொதுவாக நம்ம மரபில் கங்கையில் போய் மூழ்கிட்டு எதையாவது ஒன்று விட்டுட்டு வருவாங்கல்ல, அது கங்கைக்கு போய் வாழ்க்கையில் ஒரு முறை விட வேண்டிய விஷயம் இல்லை, தினம் தினம் நாம் விட வேண்டும். தணந்தேன்னு சொல்கிற மாதிரி நாம் எதையெல்லாம் தணந்திருக்கோம் அப்படிங்கிறத ஒரு பட்டியலிட்டால் வாழ்க்கையில் நம்ம எதையுமே விடலை. சாதி மதம் சமயம் சாத்திர குப்பை எல்லாத்தையும் வீட்டில் சேர்த்து வச்சிட்ருக்கோம், மனசில் சேர்த்து வச்சிட்ருக்கோம், புத்தியில் சேர்த்து வச்சிட்ருக்கோங்கிறது நமக்கு புரியும். சாத்திர குப்பைங்கிறது ரொம்ப அழகான வார்த்தைங்க. ஏன்னா குப்பையை நம்ம யாருமே வீட்டில் சேர்க்கக்கூடாதுங்கும்போது இதை மட்டும் ஏன் திரும்ப 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 அவர்கள் சொல்லுகின்ற கட்டுக்கதை, புராணக்கதை, அவர்கள் சொல்லுகின்ற அந்த கவைக்கு உதவாத சிந்தனைகள், தத்துவங்கள், பயமுறுத்தல்கள், அச்சுறுத்தல்கள்,
பரிகாரங்கள், தேடல்கள் எதுவுமே இல்லாமல் ஒரே குட்டையிலே நிற்கிறோமே, அழுகின தண்ணீர் மாதிரி. அதைத்தான் சாத்திர குப்பை தனந்தேன் அப்படின்னு சொல்கிறார் வள்ளல் பிரான். எவ்வளோ அழகான வார்த்தை இல்லை? அதை தவிர முதல் வரியில் சாதியும் மதமும் சமயமும் தவிர்ந்தேன் அப்படிங்கிறார். தவிர்த்தேன்னா வேண்டான்னு விலகினது அப்படின்னு அர்த்தம். அந்த சிந்தனை ரொம்ப அற்புதமான சிந்தனை. சாதி மதம் சமயம் தவிர்ந்தேன். ஏனென்றால் இந்த பூமியில் பிறந்திருக்கின்ற எல்லாரும் மனித சாதி தான், வேற சாதிங்கிறதே கிடையாது. சமயம் என்றால் மனிதம்தான் ஒரே சமயம். அந்த மனிதத்தை விட்டுவிட்டு மனிதர்களாக மட்டுமே வெளிப்புற தோற்றத்தில் இயங்கிக் கொண்டிருக்கிறோமே, அதைத்தான் வள்ளல் பிரான் வருந்துகிறார். சாதி மதம் சமயம், என்னோட மதம்தான் உயர்வு, நான் பிறந்த சாதிதான் உயர்வு, என்னுடைய பிறப்பு தான் உயர்வு என்று எகத்தாளமாக மற்றவர்களை நினைப்பதிலிருந்து நான் தவிர்த்து விட்டேன், சாத்திர குப்பையையும் விட்டு விலக்கி விட்டேன் என்று தெளிவாக சொல்கிறார். சரி, இந்த 4 விட்டுட்டாரு, அதுக்கு பதிலாக அவருக்கு என்ன கிடைச்சதுங்கிற அந்த லிஸ்ட்டை கொடுக்குறார் பாருங்க. நீதியும் நிலையும் சத்திய பொருளும் நித்திய வாழ்க்கையும் சுகமும் ஆதியும் நடுவும் அந்தமும் இல்லா அருட்பெரும் சோதி என்று அறிந்தேன். நீதியும் நிலையும் சத்திய பொருளும் அப்படிங்கிறார். நீதிங்கிறது என்னது? இது என்னங்க கோர்ட்டா? இதில் எங்கெங்க நீதி கிடைக்கும் அப்படின்னா, நீதி என்பது சமூக நீதியை சொல்கிறார். இந்த பூமியில் நாம் அத்தனை பேரும் வாழ வந்திருக்கின்ற விருந்தினர்கள். பொதுவாக ஒரு 60 ஆண்டு வாழ்க்கை தான். இதில் இருக்கக்கூடிய இந்த 60 ஆண்டு வாழ்க்கையில் நாம் அத்தனை பேரும் பீடித்து கொண்டிருக்கின்ற அந்த தத்துவார்த்தங்கள், அந்த மேம்போக்கான அல்லது எதேச்சாதிகாரங்கள், அந்த உயர்வு தாழ்வு பிரிவினை, நீ என்னை விட தாழ்ந்தவன், நான் உன்னை விட பிறப்பால் உயர்ந்தவன், அந்த மாதிரி சிந்தனைகள் இல்லாத சமநீதி, சமூக நீதி, அதைத்தான் வள்ளல் பிரான் சொல்கிறார். நீதி என்ற வார்த்தைக்கு அதுதான் அர்த்தம். அந்த ஒரு மனநிலை வந்துடுச்சுன்னு வைங்களேன், எவ்வளோ சுகமாக இருக்கும்ல, எல்லாரும் ஒன்று தான்ப்பா அப்படிங்கிற அந்த நிலை. சரி, நீதிங்கிறது சொல்கிறார். அடுத்தது என்ன பாருங்க, நிலையும் சத்திய பொருளும். நிலையும்ங்கிறது என்ன அர்த்தம்? நிலைனா நிரந்தரமானது, அழிவே இல்லாதது. எது அழிவில்லாதது? எது நிலையானது? அன்பு மட்டும்தான் நிலையானது, வேற எல்லாமே அழிவுக்கு உட்பட்டவை தான். அழிவு அல்லது மாற்றங்களுக்கு உட்பட்டவை. முதல் நூற்றாண்டில் இருந்த அன்பு வேறங்க, அப்புறம் அது மாறி 20ஆம் நூற்றாண்டில் வேற ஒரு அன்பாக மாறிடுச்சு அப்படின்னு சொல்ல முடியுமா? இல்லையே. எல்லா காலத்திலையும் அன்புங்கிறது ஒரே மாதிரி, மாற்றம் இல்லாதது, நிலையானது தானே. அந்த நிலையைத்தான் நம்முடைய வள்ளல் பிரான் சொல்கிறார். அடுத்து சத்திய பொருள் அப்படிங்கிறாரு. சத்திய பொருள்னா நம்ம நாட்டுக்குள்ளே, நம்ம ஊருக்குள்ளே இது விலை போகுங்க, நம்ம ஊருக்குள்ளே இது செல்லுபடி ஆகும், வேற நாட்டுக்கு போயிட்டா செல்லுபடி ஆகாது அப்படிங்கிற நிலை இருக்குமா? சத்திய பொருள்ங்கிறது எல்லா இடத்திலும், உலகத்தின் எந்த மூலைக்கு போனாலும் அது செல்லுபடி ஆகும். அப்படி செல்லுபடி ஆகக்கூடிய ஒரு பொருள் அன்பு மட்டும்தான் அப்படிங்கிறத நம்முடைய வள்ளல் பிரான் பெற்றிருக்கிறார். சரி, 3 பெற்றாச்சு. 4வது என்னன்னு பாருங்க, நித்திய வாழ்க்கையும் சுகமும். நித்திய வாழ்க்கையும் சுகமும் எங்கும்போது அன்புதான் நித்தியம். அனித்தியம் என்றால் சாஸ்வதம் இல்லாததுன்னு அர்த்தம். அன்பு எப்போதும் நித்தியமானது. அந்த நித்திய வாழ்க்கைக்குள் நான் வந்துவிட்டேன். அன்பை தவிர என்னிடம் கொடுப்பதற்கோ பெறுவதற்கோ எதுவுமே இல்லை. அந்த நிலை வந்த உடனே அடுத்த வார்த்தை சொல்கிறார்ல, சுகம்னு, அது தானாக வந்து சேர்ந்துடும். ஏன்னா கொடுப்பதற்கும் பெறுவதற்கும் அன்பை தவிர வேறு எதுவுமே இல்லை. என்னிடம் ஆத்திரம் கிடையாது, என்னிடம் ஈகோ கிடையாது, என்னிடம் பொறாமை கிடையாது, என்னிடம் பொச்சரிப்பு கிடையாது, என்னிடம் மற்றவர்கள் தோல்வியுற வேண்டும் என்கின்ற எண்ணம் கிடையாது. நீங்கள் நல்லா இருங்க அப்படிங்கிற அந்த ஒரு உணர்வு தான் இருக்கிறது என்றால் அது எவ்வளோ சுகமான ஒரு உணர்வு, எவ்வளோ சுகமான வாழ்க்கை, அதை பெற்றிருக்கிறார். அடுத்தது அருட்பெரும் சோதி. நடு கிடையாது, துவக்கம் கிடையாது, அந்தம் கிடையாது, எப்போதும் ஒரே மாதிரி இருக்கக்கூடிய, வானத்தை போல் ஒன்றே போல் இருக்கக்கூடிய அருட்பெரும் சோதி என்கின்ற அந்த நிலையை நான் பெற்றுவிட்டேன் என்று சொல்கிறார். எப்படி நிறைவு செய்கிறாருங்கிறது ரொம்ப அழகாக இருக்குது. ஆதியும் நடுவும் அந்தமும் இல்லா அருட்பெரும் சோதி என்று அறிந்தேன், ஓதிய அனைத்தும் நீ அறிந்தது தான், உரைப்பதன் அடிக்கடி உனக்கே. இது எல்லாமே நான் சொல்கிற எல்லாமே நீ உணர்ந்தது தான், நீ எனக்கு உணர்த்தியது தான், இதை நான் உனக்கே திரும்ப சொல்கிறேனே அப்படிங்கிற நிலையில் அருட்பெரும் சோதியிடம் நம்முடைய வள்ளல் பிரான் பேசுகிறார்.
எவ்வளோ ஒரு சுகமான சிந்தனையை நமக்கு இன்றைக்கு விதைத்திருக்கிறார். இந்த சுகமான சிந்தனையை இறுக பற்றி கொள்வோம். அது முளை விடுவதை, கிளை விடுவதை, தழைத்திருப்பதை பார்த்தால் நம்முடைய மனசுக்குள் ஒரு அருட்பெரும் சோதி நந்தவனம் முளைத்திருக்கிறதோ என்கின்ற சிந்தனை தோன்றும். முளைக்க வைப்போம். அருட்பெரும் சோதி, அருட்பெரும் சோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் சோதி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.